தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். G7 மாநாட்டில் பங்கேற்க நாளை இத்தாலி செல்கிறார் பிரதமர் மோடி. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலி செல்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை பிரதமர் மோடி இத்தாலி பயணம் மேற்கொள்கின்றார். இத்தாலியினுடைய பிரதமர் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்கின்ற முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணம் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதாவது இந்த தேர்தல் சமயங்களிலேயே இத்தாலி பிரதமர் மெலனியா ஜார்ஜ் அவருக்கு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று தான் கலந்து கொள்வேன் என்று பிரதமர் மோடி உறுதியும் கூட அளித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு சில தேர்தல் முடிவுகளுக்கு இவருக்கு சாதகமாக வருமா இல்லையா, அவர் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்பாரா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில்தான் மீண்டும் அவர் பிரதமராக பொறுப்பேற்று இத்தாலி நாட்டுக்கு செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் வினய் குவாட்ரா இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஜூன் 13 முதல் 15ஆம் தேதி வரை G7 நாடுகளுடைய அந்த மாநாடு என்பது அங்கு இத்தாலியிலே நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த G7 நாடுகளில் இந்தியா உறுப்பினராக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. G7 நாடுகளை பொறுத்தவரை கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான், UK மற்றும் US இந்த 7 நாடுகள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கிறார்கள். இருப்பினும் இந்தியா சிறப்பு அழைப்பாளராக அந்நாட்டு பிரதமருடைய அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்கின்ற பிரதமர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாநாட்டின் போது தெற்கு உலகின் குரல்களை பிரதமர் மோடி எதிரொலிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்கின்ற இந்த முதல் வெளிநாட்டு பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்.